ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது என்னென்னு தெரியுதா? அரைநெல்லிக்காய். இது வந்து 80s 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்ஸு. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அரைநெல்லிக்காய் சாதம் அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரைநெல்லிக்காய் ஒரு 20 நெல்லிக்காய் கிட்ட இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் 1, பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல் பெருசாக, மிளகாய் 5, அப்புறம் பிங்க் சால்ட்டு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 2 பிஞ்ச் அளவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தலை ஒரு 1/4 கைப்பிடி, 2 கருவேப்பிலை கொத்து, 2 கருவேப்பிலை இருக்குது, சாப்பாடு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 3/4 ஸ்பூன், வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதை வச்சு நம்ம ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து கேரட் துருவரில் நல்லா துருவிட்டு வந்துடுங்க, கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் தோல் நீக்கிட்டு, வெங்காயமும் பூண்டையும் தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துடுங்க. மல்லி இலைகளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சதெல்லாம் நெல்லிக்காய் வந்து துருவி வச்சுட்டேன். வெங்காயம், பூண்டு, மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருந்தேன், அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கடுகு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்புகள் போட்டுக்கலாம். பருப்புகள்லாம் சிம்லேயே வச்சு லோ ஃப்ளேமில் அப்படியே கிளறி விடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பருப்புகள்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மிளகாய் இதை போட்டுக்கலாம். எல்லாம் சிம்லேயே வச்சு கிளறுங்க. அடுத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, பூண்டு அதை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து எடுத்து வச்சுருக்க வெங்காயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க, சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பெருங்காயத்தூள் வந்து இது வந்து கட்டி பெருங்காயம். நான் வந்து வீட்லேயே வந்து அதை நல்லா பொரித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயத்தை. அதனால் எண்ணெயில் போட தேவையில்லை, நான் ஏற்கனவே பொரிச்சதுனால நம்ம வந்து இப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த நெல்லிக்காய் துருவல், வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ சாதம் போட்டு கிளறினா நம்மளுக்கு நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நெல்லிக்காய், இந்த இது வணக்கல்ல வணக்கி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து இந்த சாப்பாடு இருக்குல்ல, இந்த சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்ல தட்டில் போட்டு இப்போ கிளறுன சாப்பாட்டுக்கலாம் தட்டில் வந்து கொஞ்சம் கொட்டி லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வேறு ரொம்ப காஞ்சி போகாமல் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இது போல் இப்போ நான் இது தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு கிளறிக்கலாம். இப்போ சாதத்தை இதில் கொட்டியாச்சு. இதை வந்து இப்போ நல்லா கிளறி விடுங்க. மேலே கீழே எல்லாம் படுற மாதிரி நல்லா எல்லா போட்டும் கிளறி விடுங்க. இதுவும் நம்ம சுவையான அரை நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸ் இருக்கும். 1/2 கிலோ ரைஸ்க்கு ஒரு 20 நெல்லிக்காய் அளவுக்கு நான் எடுத்தேன். பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட்லாம். நெல்லிக்காய் வந்து இந்த அரை நெல்லிக்காயில் 1-2 தான் சாப்பிட முடியும். பல்லெல்லாம் கூசும், அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் சத்துக்கள் வந்து இதில் ஏராளமாக இருக்குது. வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணும். பல நன்மைகள் இதில் இருக்குது. இதை வந்து இது போல் சாதமாக பண்ணோம்னா நிறைய நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்ம அரை நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக. ஸ்டார் கூஸ்பெரிஸ் வந்து 1 2 தான் சாப்பிட முடியும், நிறைய சாப்பிட முடியாது. ஆனால் இதில் சத்துக்கள் ஏராளமாக இருக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கு, பொடுகு, உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, இதெல்லாம் போக்கக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து இது போல் சாதமாக எடுத்துட்டோமா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அதிக அளவில் எடுத்துக்கவும் முடியும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிங்கன்னா இது ஒரு ரெசிபியாக வச்சுக்கோங்க, அதிக சத்துக்கள் கொண்டது. இதே போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.